அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி, இலங்கையைச் சேர்ந்த ஒரு சகோதரி, சவுதியில் நடந்த சம்பவம் இது. இந்த சகோதரியுடைய இப்படியான ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக சில சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து உடனடியாக இந்த சகோதரியை நாங்கள் காண்டாக்ட் பண்ணினோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் அவங்க பதிவிட்ட வீடியோ. நான் வந்து இங்கே 11ஆம் மாதம் 9ஆம் தேதி நான் ஒரு கிழமை கிட்ட ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன். எனக்கு அந்த வீட்டில் வேலை செய்யறதுல நான் வந்துட்டேன். ஏஜென்சி மூலியமாக தான் ரூமில் இருந்தேன். எனக்கு இப்படி நோய் வந்துச்சு. சரியான மாதிரி தலைவருக காய்ச்சல் எல்லாம் சரியான வருத்தமாக வந்துச்சு. ஆனால் இன்னும் யாரும் ஏஜென்சிலேருந்து பார்க்கவே இல்லை. என் தலையெல்லாம் கட்டியாக மண்ணு மாதிரி கொட்டது. என்னன்னு தெரியலை. என்னால் முடியலை. இங்கே என்னால் யாரும் தெரியலை. எது எப்படியாவது தயவு செஞ்சு. I will show also the fits, all over the body. என்ன எப்படியாவது தயவு செஞ்சு செய்யலாம். எடுக்க பாருங்க. சாப்பிட இல்லை, தண்ணி கூட குடிக்கலாமல் இருக்கேன். ஆனால் கொண்டு வந்து விட்டு ஒரு 5-6 நாள் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் யாருமே பார்க்கல. The ஐசியூவில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு அக்கௌண்ட், என் சொந்த அக்கௌண்ட்டு தான் இருக்குது இங்கே. அந்த அக்கா மூலியமாக தான் நான் அந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் நான் கதைச்சி இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். என்னை எப்படியாவது தயவு செஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு எனக்கு இருக்கு. அதில் சரியான வருத்தமாக இருக்குது. ஏஜென்சியில் ஃபோன் கூட கொடுக்குறாங்கல்ல, ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க. பிள்ளைகிட்ட கதைச்சி கூட ஒரு 10 நாள் கிட்ட ஆகுது. என்ன எப்படியாவது ஸ்ரீலங்காவுக்கு எடுக்க தயவு செஞ்சு கும்பிட்டு கேட்குறேன். நல்லா இருக்கு. வீரையா நாகலிங்கம் விஜயா கேண்டி தெல்தேனியா இவங்க சவுதி அரேபியாவுக்கு வந்தது 11ஆம் மாதம் 9ஆம் தேதி 2024. விஜயாவுக்கு வயது 23, பெண் பிள்ளை ஒன்று இருக்குது, வயது 3. சவுதி வீட்டில் வேலை கஷ்டமாகத்தான் ஏஜென்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த விஜயா முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்ற சில ஃபோட்டோ காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக இந்த காட்சிகள் அனைத்தும், இந்த ஃபோட்டோக்கள் அனைத்தும் விஜயாவினுடைய உத்தரவின் பேரில், அவர்களுடைய அனுமதியின் பேரில் தான் எடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த வீடியோ போடுவதற்கான காரணமும் விஜய் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான். அதே போல் பார்த்திங்கன்னா, விஜயா ஒரு 10 நாள் ஆகும்போதே விஜயாவுக்கு அந்த வீடு சரி வரல. வீடு பிரச்சனையாகவும் வீட்டிலிருந்து எம்பசிக்கு விஜயா போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டு கவில் ஏஜென்ட்டிடமே ஒப்படைச்சிருக்கிறாங்க. இவங்க நாட்டிலேருந்து வரும்போது அல் அஹ்ரம் ஏஜென்ட்டால் தான் குவைத் நாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த அஹ்ரம் ஏஜென்ட்டுடைய டைரக்டர் கே வினோத் அவர்கள் இது சம்பந்தமாக என்னுடன் கலந்துரையாடினார். அது சம்பந்தமாக பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சகோதரி ஏஜென்ட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு சிறு அம்மை, அதாவது சின்ன அம்மை போட்டிருக்குது. அதுக்கப்புறமா அதை சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போட்டதுக்கப்புறமா ஏஜென்ட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன அப்புறமா அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டிருக்காங்க, டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இன்ஜெக்ஷனும் போட்டு டேப்லெட்டும் குடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு வகையான அலர்ஜிக் தன்மையாக தான் இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க சகோதரி. அதுக்கப்புறமா விஜயா 10 நாள் ஐசியூவில் இருந்திருக்கிறாங்க. இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா தான் தற்போது கொஞ்சம் ஒரு சுமூகமான நிலைக்கு வந்திருக்காங்க. அந்த சூழலில் சவுதியில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டும் பணம் கொடுத்தா தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய சூழ்நிலையும் ரொம்ப மோசமாக இருந்த
காரணத்தால் அவங்களும் ஏஜென்ட்லேயே தங்கி இருந்திருக்கிறாங்க. சகோதரி விஜயா அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய நிலை இதுதான். இன்னமும் கொஞ்சம் பெட்டராக மாறிக்கிட்டு வராங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விடயம், குறிப்பிட வேண்டிய விடயம் என்னென்னா இந்த நோய் தான், சிக்கன் பாக்ஸ். இந்த நோய் வந்ததால், சின்ன அம்மை வந்ததால், இப்போ சாதாரணமாக நம்மளோட ஊர்லையெல்லாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வேப்பிலை, மஞ்சள், அதே மாதிரி இன்னும் சில இலைகள் மற்றும் மூலிகை பொருட்களை வச்சு தான் இந்த அம்மைக்குரிய கூடுதலாக நோய் வந்து ஏற்பட்டால், அம்மை நோய் வந்தாலே கூடுதலாக இந்த மூலிகைகளை வச்சு தான் மருத்துவம் பார்ப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் நம்ம போடக்கூடிய இன்ஜெக்ஷன் அதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது சம்மந்தமாக நான் ஏஜென்ட்டோட பேசும்போதும் அவர் சொன்னார், அலர்ஜிக், அவங்களுக்கு வந்து ஒரு வகையான அலர்ஜிக் இருந்ததாகவும் அந்த அலர்ஜிக் காரணமாக தான் அவங்க வந்து வீட்டிலையும் வேலை செய்ய முடியாமல் வெளியாகினது. அதுக்கப்புறமா ஏஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அப்படியோ சோர்வாகவே விழுந்து கிடந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஏஜென்ட்டால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போன அப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் வந்ததுக்கப்புறமா தான் உடம்பெல்லாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி புண்ணாக ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் ஏஜென்ட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. 10 நாள் ஐசியூவில் இருந்து தற்போது விஜயா ஓரளவு நிலைமைக்காக வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போதைய சூழலில் அவங்களுடைய உடல்நிலை ஓரளவுக்கு தேறி வருது. அதே மாதிரி உடலில் உள்ள சருமத்தில் உள்ள சில அந்த புண்கள் மாறி இப்போ தான் ஓரளவுக்கு மாற்றமடைந்த நிலைமைக்கு வந்திருக்குது. ஆனால் விஜயா கேட்டுக்கொண்டது ஒன்று தான், விஜயா வந்து நாட்டுக்கு போகணும், எப்படியாவது என்னையை அனுப்புங்க. அதுக்கப்புறமா ஏஜென்ட்டோட நம்மளுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கே வினோத் அவர்கள் டைரக்டர், இந்த அல் அஹ்ரம் ஏஜென்ட்டுக்குரிய, அவரோட நம்ம தொடர்பு கொண்டு பேசினோம். இவங்களை நாட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பணம் கேட்டதாக சொன்னதாக தகவலையும் தெரிவித்து அவரிடம் இது சம்பந்தமாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போகுது. வினோத் அவர்களும் சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். அவங்களுக்கு கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு தான் அப்படி ஆயிருக்கான். அவங்களுக்கு அலர்ஜிக்கு தான் மறந்தே செஞ்சாங்க கூட்டி போயிட்டு. அலர்ஜிக்கு தான் மறந்தே செஞ்சாங்க கூட்டி போயிட்டு. அவங்களுக்கு அலர்ஜிக் ஆகுன பிறகு தான். அலர்ஜிக் ஆயின பிறகா? அவங்க வீட்டுல இருந்து ரிட்டர்ன் வந்தாங்க, வேலை செய்யற வீட்டுல இருந்து அவங்க அலர்ஜிக் சுட்டிதான். சரி, அவங்க வீட்டை விட்டு தப்பி ஓடி இருந்தாங்களா? வீட்டை விட்டு அவங்க ரன்னவே ஆயினாங்களா? வீட்டை விட்டு ரன்னவே ஆயினாங்களா? யாரு? அந்த இவங்க தான், இந்த விஜய் எம்பசிக்கு போயிருந்தாங்க. அதான் ரன்னவே ஆகியிருந்தாங்க. கஃபீல் வீட்டுக்கு திருப்பி கொண்டு போயிருந்தாரு அவங்கள? யார? இல்ல எடுக்கல, வேற வீட்டுக்கு மாத்துறதுக்கு ஆபீஸ்ல வச்சிருந்தோம். அவங்க அதுக்கு வந்து அலர்ஜிக் ஆயிடுச்சு. அந்த அலர்ஜிக்கு தான் மருந்து செய்ய கூட்டி போனது. ஆனா அவங்க சொன்னாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு சுகம் இல்லைன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு மருந்து போட்ட பிறகுதான் இந்த மாதிரி உடம்பெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு. அவங்களுக்கு அலர்ஜிக் ஆகுனதுக்கு தான் மருந்து எடுக்க கூட்டி போனாங்க. அந்த மருந்து குடிச்சு சரியாவே இருக்காது. அலர்ஜிக் சில நேரத்துக்கு அலர்ஜிக் ஆகுனா அலர்ஜிக் வெளியே வந்து தான் சுகமாகும் உடம்புல இருக்குது. நாங்க அலர்ஜிக்கு மருந்து குடிச்சா அதோ கூட்டிட்டு தான் குறையும். ஒரு மாதிரி இருக்கு தானே அலர்ஜி. அவங்களுக்கு சுகமாயிருக்கு, இப்ப அவங்க வருவாங்க இப்ப நாட்டுக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி டிக்கெட் காசு அது கேட்டீங்களாம் அப்படின்னு சொன்னாங்க ஏஜென்ட்டால. இப்ப நான் அனுப்ப சொன்னேன், நான் எந்த காசுல போட்டு அவங்க பேசணும். நான் செஞ்சு அனுப்ப சொன்னேன் காசுல. வேலையை முடிச்சு கொடுத்தாச்சு. சரி சரி, ஓகே. நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஏற்பாடும் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க நேரத்தோட அனுப்பியிருப்போம். அந்த சுகமாக காட்டி அனுப்பல தானே, அதான் வச்சு மருந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப முடிஞ்சு இப்ப அவங்களுக்கு அது ஓகே ஆயிட்டு வந்து அனுப்பிவிட்டோம்னு சொன்னோம். சரி பிரதர், சரி, ஓகே, தேங்க்யூ. அப்ப நான் வந்து நார்மலா மத்தபடி ஓகே, தேங்க்யூ. அல் அஹ்ரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு எங்களுடைய நன்றிகள். அதே மாதிரி கே வினோத் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அவருடைய செலவுலையே நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா உறுதிமொழி தந்ததுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரி விஜயா அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தாங்க. அதே மாதிரி வெளிநாடு வாழ் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புரிந்துணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் விஜயா. என் வயசு 23 வயசு. நான் ஸ்ரீலங்கா. நான் சவுதி வந்தேன் 11ஆம் மாதம் 9ஆம் தேதி சவுதி வந்தேன்.
சவுதி வந்து நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள எனக்கு அந்த வீட்டில் சரியான கஷ்டம், வேலை செய்யலைன்னு சொல்லி நான் வீடு ஏஜென்சியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. விட்ட பிற்பாடு எனக்கு அம்மா விளையாண்டு இருந்துச்சு. அம்மா விளையாண்ட பிற்பாடு என்னை இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஊசி ஒன்று அடித்தாங்க. ஊசி ஒன்று அடித்த பிற்பாடு என் உடம்பெல்லாம் புண்ணு மாதிரி வந்து எலர்ஜிக் ஆயிடுச்சு. என் மூஞ்சி பாருங்கள் இந்த இப்படி. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் நான் ஐசியூவில் இருந்தேன். ஐசியூவில் இருந்து தான் நான் இப்போ வந்து இப்போ ஏஜென்சியில் தான் இருக்கேன். என்னை ஸ்ரீலங்காவுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு எடுக்கிறேன்னு இருக்காங்க, எடுப்பாங்க. ஆனால் சவுதி வர்றவங்க யாருமே ஏதாவது அம்மா விளையாண்டு சொன்னிச்சுன்னா ஊசி போடையா ஹாஸ்பிட்டலுக்கா போகாதீங்க. போனால் இந்த நிலைமை தான் வருவாங்க. என் கையெல்லாம் இப்படி தான் இருக்குது, என் மூஞ்சி முகம் அப்படி தான் இருக்குது. இப்படி அவ்வளோதான் நான் சொல்லுவேன். விஜயா சொன்னது மாதிரி சில நேரங்கள் ஒருவேளை சிலருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது மொத்தமாகவே உடம்பு ஃபுல்லாக இப்போ சாதாரணமாக எங்களுடைய மார்க்கத்தில் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்து மதத்தை பொறுத்தவரையில் அம்மை போட்டிருக்குது அப்படின்றது வந்து ஒரு கோப பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த அம்மை போட்டிருக்கிற நேரத்தில் சில விடயங்களில் வந்து தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இல்லைன்னா அது ரொம்ப உக்கிரமாகிரும் அப்படின்னும் சில கருத்துக்கள் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் அதில் வந்து சில சயின்டிஃபிக்கலான உண்மைகளும் இருக்கலாம். ஏன்னா அம்மைன்றது வந்து பொதுவாகவே இப்போ இந்த சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உடம்புல இருக்கிற சூட்டுத்தன்மை, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீராக இருக்கலாம், அல்லது கெட்ட இரத்தமாக இருக்கலாம், கெட்ட பாக்டீரியாக்களாக இருக்கலாம், வெளியேற்றக்கூடிய ஒரு நல்ல நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சூழலில் இந்த புண்கள் வந்து இந்த புண்கள் ஆறும் வரைக்கும் சில விடயங்கள், இப்போ மீன், இறைச்சி, கோழி, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எலர்ஜிக்கான உணவுகள் சாப்பிட்றது, அதே மாதிரி இன்னும் சில விடயங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு மூதாதையர்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சயின்டிஃபிக்கலாகவும் அது பாசிபிள். அதே போல் சாதாரணமாக நேச்சுரலாக இப்போ நம்ம நாட்டில் இருந்தால் மஞ்சள் தடவி, அதே மாதிரி வேப்பிலைகளை அரைச்சி பூசி, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்வாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக். அது வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்குரிய அந்த ஆன்டிபயோட்டிக்கை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், கிருமி நாசினி அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை. மஞ்சள்லையும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வேப்பிலையும் சிறந்தது. ஆனால் சவுதி அரேபியாவில் மஞ்சள் எடுத்தாலும் வேப்பிலை எடுக்கிறதுன்றது சில நேரங்களில் ரொம்ப சிரமமாகலாம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், சாதாரண அம்மை போடுவது என்பது அது வந்து அப்படியோ நம்ம உடம்புல வந்து 2-3 நாள் அந்த கொப்பளங்கள் வந்து மெதுவாக புண்ணாகி சில நேரங்களில் அப்படியோ மறைஞ்சு போயிடும். சில நேரங்களில் மாதக்கணக்கிலையும் கொப்பளங்கள் வந்து தாக்கு பிடிக்கும் உடம்புல அந்த அளவுக்கு பாக்டீரியாக்கள் இருந்தால். இது மாதிரி நிறைய சூழல்கள் இருக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறாங்க எங்களுடைய சகோதரிகள், இந்த வெளிநாடுகளுக்கு வரக்கூடியவங்க. இன்றைக்கி இந்த சகோதரி விஜயா அவர்களுக்கு நேர்ந்த இந்த நிலைமை இனிமேல் யாருக்கும் நிகழக்கூடாது அப்படின்னு இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப கவனமாயிருங்க. மருந்து விடயத்தில் சாதாரணமாக இந்த அரபு நாடுகளை பொறுத்த வரையில் மருத்துவ விடயத்தில் 99% நீங்கள் வந்து மருந்தகத்தை நாடாமல் உங்களால் முடிந்த வரைக்கும் நார்மலான முறையில் ஏதாவது பண்ணுறது சிறந்தது அப்படின்னு நினைக்கிறேன். குவைத்தை பொறுத்த வரையில் நாங்கள் இந்த குவைத்தில் வேலை செய்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல்களுக்கு நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன், போயிருக்கிறேன். அந்த பெரிய அமீரி ஹாஸ்பிட்டல் அல்லது வேறு ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்களில் போன மாதிரி தான் இசிஜி, எக்ஸ்ரே, அந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. மற்றபடி இந்த சின்ன கிளினிக்குகளுக்கு போனேன். சில நேரங்களில் டாக்டர் நம்ம மூஞ்சை கூட பார்க்க மாட்டார். காய்ச்சலா, அப்படியா, ஓகே அப்படின்னு உடனே ஒரு சிட்டெழுதி தந்துடுவார். வயிற்று வலியா, அப்படியா, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் சில இடங்களில் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நோய்களை நம்ம எவ்வளவு தான் தெளிவாக எடுத்து சொன்னாலும் சில நேரங்கள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வெறும் பெனடோலும் வேறு ஏதாவது ஒரு சின்ன மருந்து தான். அதனால் அதையும் தாண்டி நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது நம்மளுடைய உடம்பை நம்மளாவே ஹீல் பண்ண முடியும் அப்படின்ற சூழலில் இருந்துச்சிங்கன்னா உடனடியாக அதை முயற்சி பண்ணுங்கள். உங்களால் உங்களை ஹீல் பண்ண முடியும்னா அதை நீங்கள் முதலாவது முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப இயலாத கட்டமாக இருந்தால் தான் வைத்தியசாலைகளுக்கு போகணும். அதே மாதிரி இந்த வீடியோவை கடைசியாக போட்டதுக்கு காரணம் ஏஜென்ட்டுகளில் இன்றைக்கு வரைக்கும் நிறைய சகோதரிகள் இதை மாதிரி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சகோதரிகள் அவங்களுக்கு வேலை செய்ய முடியும், ஆனால் நல்ல வேலைக்கான ஒரு வீடு கிடைக்கிறதில்ல. சில நேரங்களில் ஏஜென்ட்டுகள் நல்ல விலை போகும் வரைக்கும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. தயவுசெய்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள்
இதை பற்றி கவனியுங்க. அதே மாதிரி இலங்கையினுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இந்த அரபு நாடுகளுக்கு வரக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுடைய மெடிக்கல் சம்பந்தமான விடயங்களில் நிச்சயம் கவனம் செலுத்தணும். ஏன்னா நிறைய ஏஜென்ட்டுகள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மெடிக்கலை ஃபேக்காக ரெடி பண்ணி அனுப்புகிற சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகுது. சிலருக்கு வந்து உடம்புல நோய் இருந்தும் அவங்களையும் பிடிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. சில நோய்கள் வந்து தடுக்க முடியாத நோய், பரவக்கூடிய நோய், இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களும் சிலர் வந்து கடைசியில் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க மெடிக்கல் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது. அதால் நாட்டில் நேர்மையாக மெடிக்கலை செஞ்சு தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இலங்கையினுடைய ஏஜென்ட்டுகளிடம் நாங்கள் முக்கியமாக கோரிக்கை வைக்கின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள்.